கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறதை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சென்னையில் வெள்ளச்சேரி உள்ள ஏழிமேஞ்சி சபை வழங்கும் அனுதின மன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுதினமும் 5 நிமிடம் உங்களோடு. இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 50வது சங்கீதத்தில் 15வது வசனம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். இந்த உலகத்தில் அநேக சூழ்நிலைகளிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் பல விதங்களிலே நமக்கு ஆபத்து வருகிறது. பஸ்ஸில் பயணம் பண்ணும்போது, ட்ரெயினில் பயணம் பண்ணும்போதும், விமானத்தில் பயணம் பண்ணும்போதும் பலவிதமான இயற்கைகளால் ஆபத்துகள் வருகிறது. மழை, புயல், வெள்ளம் நம்மை நெருங்கி நம்மை ஆட்கொண்டு நமக்கு எல்லா விளைவுகளை ஏற்படுத்திவிட்டு செல்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சமயம் தாவீது மாகோன் வனாந்திரத்தில் இருக்கிறான் என்று கேள்விப்பட்ட போது 1 சாமுவேலின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது, சவுலுடைய சேவர்கள் இந்த பக்கத்திலும், இராணுவ வீரர்கள் இந்த பக்கத்திலும், தாவீது அந்த பக்கத்திலும், அந்த மலைக்கு அந்த பக்கத்திலும் இருக்கிறான். திடீரென்று சவுலின் இராணுவம் தாவீதை வளைந்து கொண்டது. என்ன செய்வது என்று ஒன்றுமே புரியவில்லை. தாவீது தப்பித்துக் கொள்வதற்கு வழியே இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் அந்த நேரத்தில் ஆண்டவர் தாவீதின் மேல் இறக்க வைத்து ஒரு ஆளை அனுப்புகிறார். அவன் ஓடி வருகிறான். தேசத்திலிருந்து வந்து சவுலிடத்தில் சொல்லுகிறான், ஐயா, பெலிஸ்தர் நம்மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள், நம்முடைய தேசத்தை அழிக்க வந்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தாவீதை விட்டுடுங்க, நாம் பெலிஸ்தரை போய் முறியடிப்போம் என்று சொல்லி இராணுவத்தை கூப்பிட்டு அழைத்து கொண்டு போகிறான். அப்பொழுது தாவீது பெருமூச்சு விட்டு கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறான். எவ்வளோ பெரிய ஆபத்திலிருந்து கர்த்தர் என்னை காப்பாற்றினார் என்று சொல்லி. ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சமயம் ஏற்ற நேரத்தில் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். சரியான நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் தாவீதை போல எப்பொழுதுமே கர்த்தரை முன்னால் வைங்க. சங்கீதம் 16:8 சங்கீதம் 34:1 எப்பொழுதுமே கர்த்தரை துதிங்க. சங்கீதம் 25:15 எப்பொழுதுமே கர்த்தரை நோக்கி பாருங்கள். கண்டிப்பாக உதவி வரும். கண்மலை உங்களுக்கு உதவியை அனுப்பி எல்லா ஆபத்திலிருந்தும் எல்லா விபத்திலிருந்தும் உங்களை கர்த்தர் காப்பாற்றுவார். அப்படியாக ஒரு எறும்பு உணவு தேடி போய் கொண்டிருக்கிற நேரத்தில் மரத்தில் ஏறிச்சு. தவறி கீழே விழுந்த போது அந்த குளத்தில் தண்ணீரில் விழுந்துருச்சு. ஐயோ, நான் என்ன செய்வேன் என்று கதறி கொண்டிருந்தது. அப்பொழுது அங்கே அந்த புறா ஒன்று மரத்தில் இருந்தது. இந்த எறும்பு தத்தளிக்கிறதை பார்த்து அந்த புறா ஒன்று ஒரு இலையை கிள்ளி அந்த தண்ணீரில் போட்டுச்சு. அந்த எறும்பு அந்த இலை மேலே ஏறி அப்படியே தத்தி அப்படியே கரைக்கு வந்துருச்சு. அந்த எறும்பு நன்றி சொன்னிச்சு, எனக்கு நன்றி சொல்ல வேண்டாம், எனக்கு உனக்கு உதவி செய்ய வேண்டியது என்னுடைய கடமை அப்படின்னு. ஒரு நாள் அதே எறும்பு உணவு தேடி போய் கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த புறா மரத்தில் உட்கார்ந்திருந்தது. அப்பொழுது வேடன் ஒருவன் அம்பை எய்த்து அந்த புறா மேலே எய்ய நினைத்தான். இந்த எறும்பு பார்த்தது, இந்த வேடன் இப்படி அம்பை எடுத்து யார் மேலே எய்யறான்னு பார்த்தா அந்த புறா, நமக்கு உதவி செய்த புறா, டக்குன்னு அந்த காலில் 2 கடி கடித்தது பாருங்கள். ஐயோ அம்மான்னு கதறி போட்டுட்டு அந்த அம்பை கீழே போட்டுட்டான். உடனே அவன் ஓடியே போயிட்டான். புறா ஓடி எறும்புக்கு நன்றி சொன்னிச்சான். ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாதிருப்போம். ஒருவருக்கொருவர் உதவி செய்வோம். இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் ஒருவர் மேலே அன்பு செலுத்தி, ஒருவருக்காக ஒருவர் உதவி செய்து, ஒருவர் பேரில் ஒருவர் குற்றங்கள் குறைகள் நாம் மன்னித்து மறந்து புதிய வருஷத்துக்குள் சந்தோஷமாய் போவோம். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வருகிற எல்லா ஆபத்து தீமையிலிருந்து விலக்கி பாதுகாத்துக்கொள்ளும். வியாதி, கஷ்ட, வேதனை எல்லாவற்றுக்கும் விலக்கி பாதுகாத்துக்கொள்ளும். ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலி அடங்க இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் அவர்கள் தேவைகளெல்லாம் சந்தியும்.
ஒரு குறைவில்லாமல் கர்த்தர் நடத்தும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.